லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மும்பை வான்கடே மைதானத்தில் இன்று நள்ளிரவு நடைபெற இருக்கக்கூடிய இந்த உலகக்கோப்பை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் ரசிகர்கள் முன்பு உலகக்கோப்பையை கொண்டாடும் வகையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கிரிக்கெட் வீரர்கள் டெல்லியிலிருந்து மும்பை வந்திருக்கிறார்கள். மும்பை வந்திருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்களை ரசிகர்கள் உற்சாகமாக வரவேற்கக்கூடிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கடந்த 13 ஆண்டுகளாக ஒட்டுமொத்த கிரிக்கெட் அரங்கும் எதிர்பார்த்த ஒரு தருணம் இது. இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் இந்தியா பலம் வாய்ந்த அணியாக உலகில் உருவாகி இருக்கிறது. ஒரே நேரத்தில் 3 சர்வதேச அணிகளை கூட உருவாக்கும் அளவிற்கு வீரர்கள் இருக்கிறார்கள். இருப்பினும் உலகக்கோப்பை எப்போது கிடைக்கும் அப்படின்னு 13 ஆண்டுகளாக காத்திருந்த கேள்விக்கு பதில் 4 நாட்களுக்கு முன்னில் கிடைத்தது. T20 உலகக்கோப்பையை 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2007ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை வென்ற பின்பு 2024 என 17 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி புயல் கடந்து தற்போது இந்தியாவை வந்திருக்கிறார்கள். இந்தியாவை வந்தடைந்த இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த பின்பு மும்பையில் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய இந்த வெற்றி பேரணியில் பங்கேற்பதற்காக தற்போது மும்பை வந்திருக்கிறார்கள். மும்பையில் மழையிலும் பாராமல் ரசிகர்கள் மழையில் காத்திருந்து அவர்களை வரவேற்பதற்காகவும் அவர்களை பார்ப்பதற்காகவும் உலகக்கோப்பை வென்ற அணியை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான ரசிகர்கள் மும்பை வான்கடேவையும் சுற்றியும் அவர்களை வரவேற்பதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். ஒருபுறம் விமானப்படை அதிகாரிகள் கிரிக்கெட் வீரர்கள் டெல்லியிலிருந்து மும்பை வந்த விமானத்தை தண்ணீர் பாய்ச்சி வரவேற்பு அளிக்கிறார்கள். கிரிக்கெட் என்பது இந்தியாவில் ஒரு விளையாட்டை கடந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் கிரிக்கெட் ஒரு அங்கமாக மாறி இருக்கக்கூடிய சூழலில் உலகக்கோப்பை என்ற கனவு தற்போது நிறைவேறியிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு கால்பந்து உலகக்கோப்பையை வென்றபோது அர்ஜென்டினாவினுடைய தலைநகரில் எப்படி ஒரு கூட்டம் கூடியிருந்ததோ, அவர்களுடைய ரசிகர்களுடைய வரவேற்பு எப்படி இருந்ததோ, அதே போன்று தற்போது மும்பையில் இருக்கக்கூடிய ரசிகர்களை நம்ம பார்க்குறோம். அவர்களை அழைத்து வருவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பேருந்து ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியில் மாட்டிக்கொண்டு தற்போது காவல்துறையால் வீரர்களை அழைப்பதற்காக மிக பொறுமையாக நகர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம்.
வான்கடை மைதானத்திற்கு வெளியே பார்க்க முடியுது. விமான நிலையத்தில் வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள், வான்கடை வெளியே இருக்கக்கூடிய ரசிகர்கள், மும்பையில் இருக்கக்கூடிய மெரைன் டிரைவ் பகுதியில் ரசிகர்கள் என மும்பை முழுவதும் இந்தியாவினுடைய ஜெர்சிகளை அணிந்து வீரர்களை வரவேற்பதற்காக ரசிகர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. 2 மாதங்களுக்கு முன்பு இதே ரசிகர்கள் இந்தியாவினுடைய பல்வேறு வீரர்களை IPL போட்டியின் போது கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். தற்போது அதே ரசிகர்கள் இந்தியாவினுடைய வெற்றியை பார்ப்பதற்கும் வெற்றியை அவர்களுடன் கொண்டாடுவதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த இந்தியா வெற்றி பெற்று மும்பை வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு கிரிக்கெட் பயிற்சியாளர் VV கிரீன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம், டாக்டர் கிரி பேசுறேன். ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் காத்திருந்த அந்த தருணம் வந்திருக்கிறது. மும்பையில் ரசிகர்கள் காத்திருக்கக்கூடிய வீரர்கள் வந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ரசிகர்களும் வீரர்களை பார்ப்பதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. இந்தியா உலகக்கோப்பை வெற்றி பெற்றாலும், எப்போது வெற்றி பெற்றாலும் ரசிகர்கள் ஆதரவு இவ்வளவு பெரிதா இருக்கு. இந்தியாவுடைய வெற்றி எப்படி பார்க்குறீங்க? இது வெரி 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 ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு விக்டரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி. 2011 அதுக்கப்புறம் அதுதான் கட்சி வேர்ல்ட் கப் விக்டரி. 2007 பண்ணோம், அப்புறம் 2011 பண்ணோம். பட் இது வெரி ஸ்பெஷல் பிகாஸ் கன்வின்சிங்காக வின் பண்ணாங்க. ஃபைனல் சொல்லி தான் க்ளோஸாக வந்தது. மற்ற எல்லாமே ரொம்ப நல்லா கன்வின்சிங்காக வின் பண்ணாங்க. அண்ட் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் நிறையா இருந்தது. சூப்பர் கேப்டன்சி அண்ட் ஆல்சோ டிராவிடோட கோச்சிங் பிளானிங், கோச்சிங் எல்லாமே அருமை, ரொம்ப அருமை. அதாவது இது ஒரு ஃபென்டாஸ்டிக் இந்தியா. அதனால ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. VV கிரி சார் இணைப்பிலே இருங்க. நம்மோடு பேசுவதற்காக மும்பையிலிருந்து பத்திரிகையாளர் ஜவஹர் இருந்திருக்கார், அவரிடம் பேசலாம். சார், மும்பை ரசிகர்கள் ரொம்ப நேரமா இந்த வீரர்களை பார்ப்பதற்காக காத்திருந்தாங்க. தற்போது இந்திய அணி மும்பை வந்திருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு? இப்போ சந்தானம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வீரர்கள் மும்பை ஏர்போர்ட்ல இருந்து, மும்பை விமான தளம்ல இருந்து இப்போ பஸ்ல டுவர்ட்ஸ் மரீன் டிரைவ், டுவர்ட்ஸ் வாங்கடை ஸ்டேடியம் போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அவங்கள வரவேற்கிறதுக்கு லட்சக்கணக்கில், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் ஏரியா, அந்த ஏர்போர்ட்ல இருந்து வாங்கடை ஸ்டேடியம் வர ரசிகர்கள் 2 பக்கம் ரோட்ல நின்றுட்டு உற்சாகமா இருக்காங்க. அவங்க இந்த வீரர்களை நேர்ல எப்பவும் பார்க்கலாம் இருந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா வாங்கடை ஸ்டேடியம் வச்சிருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கான லட்சக்கணக்கிலான ரசிகர்கள் ரோட்ல, அதாவது இல்லாம ஹைவே ஃப்ரம் ஏர்போர்ட்ல இருந்து ஸ்டேடியம் வர, வாங்கடை ஸ்டேடியம் வர பல லட்சம் பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேடியம்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டியிருக்காங்க. அதாவது ஃபுல், அதாவது 70,000க்கு மேல உள்ள கெப்பாசிட்டிக்குள்ள கிரவுண்ட் அதுல ஃபுல்லா இருக்குது. அதே மாதிரி மரீன் டிரைவ்லயும், அதாவது இங்க பார்த்தீங்கன்னா மும்பையோட கடற்கரை ஓரத்துல பல ஆயிரம் பேர் கூடியிருக்காங்க வீரர்களை நேர்ல பார்க்க. சந்தானம், ஓகே, நம்ம பார்க்க முடியுது வான்கடை மைதானம் 4 மணிக்கே ஃபுல்லாக இருக்குது. கூட்டம் அதிகமாகாமல் இருக்க டோரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மெரைன் டிரைவ் ஃபுல்லாக மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸ்டாம்பேட் எதுவும் ஆகாமல் இருக்க அங்கே காவல்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார்? அதாவது சந்தானம் நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல்ல லோக்கல் போலீஸ், லோக்கல் அதிகாரிகள் ஏகப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிராஃபிக் ரொம்ப ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய இடம் ரூட் டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது லோக்கல் பப்ளிக்கும் சரி, மற்ற வாகனங்கள் சரி பஸ் வீரர்கள் கொண்டு போகிற பஸ்ல அந்த ரூட்ல போகாம வேற ரூட்ல மாற்றிட்டாங்க. ஸோ 3 மணி நேரத்துக்கு முன்ன 2 நாளைக்கு முன்னே அவங்க ரூட் மாற்றிருக்கோம், டைவர்ஜன் மக்களை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிராஃபிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கு. ஸோ அவங்க நேராக ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள ஸ்டேடியம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம மரீன் டிரைவ்ல நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. ஸோ பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க. எந்த மாதிரி ஒரு கலவரமோ, எந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீட், எந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகாம இருக்கு. மும்பை போலீஸ் இல்லாம எவ்வளவு ஸ்டெப், என்ன பாதுகாப்பு பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கான எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. அதே மாதிரி போலீஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. சந்தானம், ஓகே, நிச்சயமா சார். மும்பை முழுவதும் ரசிகர்கள் இந்திய அணியை பார்ப்பதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.